வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய நாள், இன்றைய தேதி மே மாதம் 11ஆம் நாள், சனிக்கிழமை, குரோதி வருடம், சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 28ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். மதியம் 1:14 வரை. அதன் பின் திருவாதிரை. திதி வளர்பிறை, சதுர்த்தி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் சதுர்த்தி விரதம். இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம். இன்றைய தினத்துக்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம், காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். ரிஷபத்தில் குரு. மிதுனத்தில் சந்திரன். கன்னியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்று சதுர்த்தி விரதம். சங்கடஹர சதுர்த்தி என்பது தேய்பிறை காலத்தில் வரக்கூடியது. மாலை நேரத்தில் விநாயகரை வணங்க வேண்டும். வளர்பிறை காலத்தில் வரக்கூடியது சதுர்த்தி விரதம். காலை நேரங்களில் விநாயகரை வணங்க வேண்டும். விநாயகருக்கான தினம். 21 முறை விநாயகரை வணங்கி ஒரு சிதறுகாய் போட்டு அருகம்புல் சாத்தி விநாயகரை வணங்கினால் எல்லா காரியமும் ஜெயமாக நடக்கும். நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் 21 நாட்களுக்குள் கண்டிப்பாக நடந்தே தீரும். 21 நாள் 21 முறை விநாயகரை வலம் வந்து ஒரு வேண்டுதல் கோரிக்கை வைத்தாலே அது கண்டிப்பாக நடக்கும். இதை நம்ம நிஜமாக நிறையா பேருக்கு சொல்லி பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி சதுர்த்தி விரதம். உங்களது வேண்டுதலை வைத்து உங்கள் காரியத்தை ஜெயமாக ஆக்கிக் கொள்வதற்கான நாள் இது. மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றிக்கான ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான். 3ஆம் இடம் என்பது சந்திர பகவானுக்கு ஒரு நல்ல இடம். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் சந்திரன் வரும்போது மிகச்சிறப்பான பலாபலன்கள்லாம் நடக்கும் அந்த ஜாதகக்காரருக்கு, ராசிக்காரருக்கு. அப்போ இன்றைக்கி மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்க போகுது. உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு மேலோங்க போகிற ஒரு நாள். உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு நாள். ஒரு விதத்தில் உங்கள் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் எல்லா விஷயமும் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு. 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். இது எல்லாமே ஒரு நல்ல கிரக இணைவு தான், கிரக அமைப்பு தான். கொஞ்சம் பண வரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தபோதும் இது சந்தோஷமான ஒரு நாள், நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி நடக்கும். ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா பிளான் பண்ணுற மாதிரி அது போகணும். நம்ம ஒன்று பிளான் பண்ணி அது காம்ப்ளானாக போயிடக்கூடாது. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் இன்றைக்கி உங்கள் ராசியை கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரம்.
சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2 குடைவர், தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம். அவர் ராசியை கடக்கும்போது பண வரவு நல்லா இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம் செவ்வாய், அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லா நடக்கும், லாபம் நல்லா கிடைக்கும், உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் இருக்கலாம், இருந்தாலும் அது திருப்திகரமான செலவுகளாக இருக்கும். யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில், யோகத்தை செய்யக்கூடிய கிரகமான குரு 11ஆம் இடத்தில். அப்போது பிரமாதமான லாபங்கள் கிடைக்க போகுது. லாபம் கிடைக்கணும்னா தொழில் நல்லா நடக்கணும், இல்லைனா உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும். இப்போது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா எல்லோருக்குமே இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள், நல்ல நாள். இன்றைக்கி யோக பலம் பிரமாதமாக இருக்குது. ஆனால் ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த 12க்குடைய கிரகம் புதன், அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் யோகமான தொழில் தான். தொழில் விஷயமாக சில முதலீடுகளை செய்வீங்க, சில விரிவாக்கம் செய்யக்கூடிய நாள். தொழிலுக்கான ஒரு முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன், சூரிய பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதம் இன்னும் முடிய போகுது. அது வரைக்கும் சூரிய பகவான் உச்சமாக தான் இருக்க போகிறார். சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருப்பார். அது ராசி அதிபதி என்பதால் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி கூடவே புத பகவானும் இருக்கார். புதன் உங்களுக்கு 2-11 குடைவர், தனம் மற்றும் லாபத்துக்கு அதிபதி. தன லாபாதிபதியாக புதனே அவர் இப்போது சிறப்பாக சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கார். அதனால் தன லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை சொல்லக்கூடிய இடம். குடும்பம் இப்போ அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். குடும்பத்தோடு இப்போ சுற்றுலா சென்று வருவீர்கள். நிறைய பேர் ஃபேமிலியை விட்டு வேறு ஒரு ஊரில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ திரும்பவும் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோடு இணையக்கூடிய ஒரு நேரம், நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், அவர் இதுகாலம் வரைக்கும் நீச்ச கதியில் இருந்தார். 7ஆம் இடத்துல, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். புத பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் இப்போது நீச்சமாக இருந்ததை விட 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அதனால் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள். 10ஆம் இடத்தில் சந்திரன், அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும். தொழில், உத்தியோகம், உயர்வு, அது மாதிரியான விஷயங்களெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நாள். 7ஆம் இடத்தில் ராகு இருக்கார், 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அது ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். செவ்வாயும் இந்த ராகுவும் இருப்பது சில பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தபோதும் இது ஒரு யோகமான நாள். இந்த செவ்வாய் ராகு 7ஆம் இடத்தில் இருக்கும்போது வேற்று மொழி, மதம் இதை சார்ந்தவர்களோடு ஏதாவது ஒரு நட்பு ஏற்படும். அதன் மூலம் சில ஆதாயங்களும் பெறலாம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேறு மொழி பேசக்கூடியவர்களோ அல்லது வேறு மதக்காரர்களாலோ உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பது காட்டுது. முயற்சித்து பாருங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி, அவர் கொஞ்ச நாளாக உச்சமாக இருந்தார். இப்போது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் வந்துட்டார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம். 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்போது நிறையா பேருக்கு திருமணம் ஆகும், திருமணம் நிச்சயமாகும், திருமணம் நிச்சயம் நடக்கும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் அமைந்தே தீரும். அதனால் இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம்காக வரன் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் ஃபிக்ஸ் ஆக போகிற நேரம். இப்போது திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். நிறைய பண வரவு இருக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்தோ எதிர்பார்க்காத இடத்துல இருந்தோ நம்ம சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தபடி நடக்கும். பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் அது எக்ஸாக்டாக அதே மாதிரியே நடக்கும். சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம், அல்லது நமக்கு மனம் குழப்பம் அடையும். யோசித்து எந்த விஷயத்திலையும் இறங்கணும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து உங்கள் செயல் செய்வதால் கொஞ்சம் இன்றைக்கி மத்தியமமாக போகும் இந்த நாள். அதனால் கவனமாக இருப்பதே சிறப்பு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் இது ஒரு யோகத்தை செய்யும், விபரீத ராஜ யோகத்தை செய்யும். அஷ்டமாதிபதி தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிக மிக யோகமான நாள். நிறைய பேருக்கு ஒரு சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பிடிச்சமான உணவு அப்படின்னு இருக்கும் ஒரு லிஸ்ட்டு. அது வெளியே போய் ஒரு ஹோட்டலில் இல்லை தெரிஞ்சவங்களோட கெஸ்ட்டு அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வர்றது, சாப்பிடுவது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. ஒரு நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜியங்களில் இப்போ வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கோர்ட்டு கேஸு ஏதாவது நடக்குதுன்னா இப்போ அவங்ககிட்ட காம்ப்ரமைஸ்க்கு வருவாங்க, அவுட் ஆஃப் கோர்ட்டு பேசுவாங்க. அதனால் இது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள் கூட சண்டை சச்சரவுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தவங்களாம் இப்போ சமாதானமாக ஆவாங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நியாயத்தை விரும்பக்கூடியவர்கள், உங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குங்கிறது உலகத்துக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு தீர்ப்பு உங்கள் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. திருமண விஷயங்கள் இப்போது சிறப்பாக நடக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது பதவி உயர்வு கிடைக்க போகிற நேரம். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடம் மாற்றம், விரும்பிய இடத்திற்கு மாற்றம், அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். சில பேர் ஜாபு விஷயத்துமாக இந்த இடத்துல எனக்கு ஜாபு கிடைச்சா நல்லதுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ஜாபில் ஒரு மாற்றம் இருக்குது. கம்பெனி மாறணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா மாறலாம். இப்போது அவங்க எதிர்பார்த்த, அவங்க படித்த படிப்புக்கான ஒரு சிறப்பான உத்தியோகம் கிடைக்க போகிற ஒரு நேரம். திருமணமானவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். யோகமான நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் சித்திரை மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வைகாசி பிறக்கும். வைகாசி பிறந்தாலே உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகிற நேரம் இது. குடும்பத்தில் ஏதோ ஒரு சிறு சிறு சலசலப்புகள், ஏதோ கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். இனி வரும் நாட்களும் காலமும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது அசையா சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்து வில்லங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். யோகமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. விவசாயிகளுக்கு, விவசாயத்தை நம்பி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாய பொருட்களை எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு, பூமிக்கடியில் இருந்து கிழங்குகள் இதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம், அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது.